ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் விஜய் பாண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஷி அப்படின்ற படத்துடைய நம்ம டீமை தான் நீங்கள் மீட் பண்ணுறோம். டைரக்டர் விஷால் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ கௌதம் பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. பட் அங்கே நாங்கள் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஓகே, ஸோ எப்படி போயிட்டுருக்கு படம்? இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, மிக்சிங் ப்ராசஸில் இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு லைன் பார்த்தாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ மிக்சிங் போனதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 வீக்ஸ் பெண்டிங் இருக்குது ஒர்க், அவ்வளோதான். பொண்ணு முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். எதுக்காக இந்த டைட்டில் சூஷி? ஓகே, ஸோ அந்த டைட்டில் சூஷின்றதுக்காக அது ஒரு கேரக்டரா, அது ஒரு அர்த்தமா அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை தான் போய் பார்க்கணும். ஏன்னா ஆமாம், சொல்ல முடியாது, அது நிறைய ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட இன்னும். ஓகே ஓகே. ஸோ சில க்ளூஸ் வந்து நான் போஸ்டர்லேயே ஆல்ரெடி வச்சுருக்கேன். இன்டெரக்டாக ஸ்டோரி கூட சொல்லியிருக்கேன் நான் போஸ்டர்ஸ்லேயே. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் டீகோட் பண்ணி படத்தையே சொல்லிடுவோம் நாங்கள். இல்லை, அவ்வளோதான், இதுதான் படத்தை பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த இதோட ஜானர் எந்த மாதிரி இருக்குது? எங்களை பார்க்க வந்து த்ரில்லர் மாதிரி. அது ஆக்சுவலாக என்ன ஜானர், எப்படி இருக்குது? இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது ஸோ அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர்லேயும் உங்களுக்கு சில வேற ஜானர் சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கும், புதுசாக வந்த மாதிரி. வேற ஜானர்ஸ்னா ஏதாவது எக்ஸாம்பிள்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு சில ட்ராமா கூட இருக்கலாம், ஓகே, எமோஷனல் ஆங்கிள்ஸ் இருக்குது. அது அந்த மாதிரியான ஜானர்ஸ் கூட உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்குங்க. சூப்பர். ஓகே ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஓகே பிரதர், கௌதம் பிரதர், உங்கள்கிட்ட நான் கேட்டாங்கன்னு நாம எல்லாருமே பார்க்குறது தான். பெரிய ஆள்லாம் வந்து எப்படி கை கட்டி சாதாரணமாக இருப்பாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அதில் பார்த்தோம், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜேர்னி? எனக்கு இது வந்து நான் இந்த ரோல் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 1-2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஏன்னா இவங்களோட டீமாக இருக்கட்டும், இவங்களோட க்ரூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது என்ன பண்ணணும்னு. ஸோ அவங்க எங்கேயுமே தப்பு பண்ண மாதிரி தெரியல. ஸோ அப்போ வந்து நான் என் சைட்லேருந்து சின்ன விஷயமும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் வந்து கொஞ்சம் அதுவே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. ப்ளஸ் பாக்கி எல்லாமே வந்து எனக்கு ஸோ ஹாப்பி. ஏன்னா என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு ரோலில் காமிக்கணுன்றது வந்து விஷாலோட ஒரு விஷனில் இருந்திருக்கு. பட் நானே நினச்சி பார்த்ததில்லை அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு தான் நான் நம்புகிறேன். பாக்கியெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு டெபியூ ஃபில்மை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒரு டஃப் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே சென்னையிலேயும் தாண்டி நீங்கள் பெங்களூர் நிறையா ஷூட் பண்ணதான் சொன்னீங்கல்ல, அதில் என்ன விஷயம் இருக்குது டஃப்பில்? என்னென்ன டஃப் இருக்குது? ஸோ டஃப்ன்றது ஜென்ரலாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் வருது இல்லையா, ப்ரொடக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு புது இடத்தை பற்றி போய் நீங்கள் அங்கே போய் அந்த பெர்மிஷன்ஸ் வாங்குறதுலேருந்து சில டைமில் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் செக் அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் சில டைம் அந்த எந்த பக்கம் சன்ரைஸ் ஆகுது, எந்த பக்கம் இதாவது எல்லாம் செக்கிங்ஸ் பார்க்கணும். பிகாஸ் இப்போ ஒரு பீச் பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த சின்னதாக உங்கள் சைட்லேருந்து அந்த விஷனை பார்க்கணுன்னா அதெல்லாம் செக் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பெங்களூர் வந்து எப்படி சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக இந்த படம் நான் சென்னையில் தான் ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, எனக்கு வந்து ஓகே அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இது இருந்தேன். பட் இப்போ சென்னைக்கு வர ஓகே அடுத்த படம் கொஞ்சம் சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன் சென்னையிலேயே. ஓகே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இப்போ பெங்களூரில் கூட அவ்வளோதான், சில லொக்கேஷன்ஸில் நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது இல்லை என் ஃபேமிலியை பார்க்கும்போது இது எங்கே ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் நான் பார்க்க ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஒரு டைரக்டருக்கு வந்து இப்போ ஏதாவது இடத்துக்கு போகணும்னாலே இது வந்து ரசிப்பாங்களா, இல்லை இது நம்ம படத்துக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற தாட்டில் போவாங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஸ்டோரி போடுவாங்க இல்லையா லொக்கேஷன்ஸு, அதுக்கு நான் கமெண்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு அதுதான். இந்த லொக்கேஷன் என் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டாக இப்போ எங்கள் பாலக்காடில் ஒரு லொக்கேஷன் போட்டுனாங்க, கோகனட் ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தான் கமெண்ட் பண்ணேன். ஓகே புரியுது. ஸோ அந்த பார்வையிலே நீங்கள் பார்க்குற கண்டிப்பாக எப்பவுமே. ஓகே பிரதர், நான் உங்ககிட்ட இந்த விஷயம் கேட்குறேன். நான் 2 பேருக்குமே இதை கேட்க வேண்டியதுதான். இந்த படத்தை ஏன் பார்க்கணும், என்ன இருக்குது முக்கியமாக இந்த விஷயம் இருக்குங்க இதுக்காண்டி பார்க்கலாங்க அப்படின்னா என்ன இருக்குது? சரி, இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வர மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த ஹாரர் ஜானராக இருக்கட்டும், நமக்கு வந்து இப்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நம்ம பாயிண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி படங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே மாலிவுட்டில் தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து புதுசாக ரூட்டடாக வந்து ஸ்டோரிஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நாங்கள் தமிழில் வந்து நாங்கள் பெட்டராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் இது வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு கான்செப்ட். ஸோ அதில் வந்து எங்களுக்கு we are very confident. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ அதில் we are very confident with that. ஸோ ஒரு புது கான்செப்டாக இருக்கும். புதுசாக
உங்களோட என்கேஜிங்காக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்களேன், இந்த ஹாரர் த்ரில்லர்லாம் இப்போ வந்து பேசிக்காக சில விஷயங்கள் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக வந்து சினிமாவை தாண்டி சராசரி மக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கே தெரியும் இந்த ஸ்லோ மோஷனில் வந்து டக்குன்னு பேய் வர்றது. ஸோ இதுதான் வந்து ஹாரர், இதெல்லாம் அந்த காலத்தில் போயிடுச்சு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கா இந்த இதில்? எஸ் ரொம்ப ஆக்சுவலாக அந்த நீங்கள் ஹாரர்னு சொல்லிங்க இல்லையா, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொல்றது வந்து அந்த அந்த ஃப்ளேவர் இருக்கும்னு தான் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸ் அந்த ஃபீல்ல போவாங்க. அந்த ஃப்ளேவர்ல ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வரேன். நாங்க வந்து இந்த பயப்படுத்துறது அந்த மாதிரியால இது எலிமெண்ட்ஸ் இல்ல. அதுதான் அந்த சர்ப்ரைசிங் திங்ஸ். ஓகே சூப்பர் பிரதர். ஓகே, இந்த படத்துல வந்து ரொம்ப மக்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் அது ஒரு நல்ல ஃபேக்டராக இருக்கும். ஓகே, அதை தாண்டி சாங்ஸும் சரி விஷுவலும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட சாங்ஸ் வந்து நாங்கள் எதுவுமே ஒரு படத்தோட பிஜிஎம்மோ இல்லாட்டி நாங்கள் ஒரு நான் காப்பிரைட் மியூசிக்காக யூஸ் பண்ணல. ஓகே, எல்லாமே இண்டிபெண்ட்டாக இவங்களே ஃபுல்லாக பண்ண மியூசிக் தான் அது. ஓகே, நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து என் சைடில் இருந்து விஷுவலும் சரி மியூசிக்கும் சரி இட் வில் பி டெஃபினெட்லி அ டாக். ஓகே ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்துட்டு இந்த போர்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்? குழந்தைங்களுக்கா, யங்ஸ்டர்ஸ்க்கா, இல்லை பெரியவங்களுக்கா? இது வந்து ஜென்ரலாக ஒரு 18+ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்க்குன்றான கதை இல்லை, பட் அவங்களுக்குன்னு ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இதுலேயே ஒரு சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன போர்ஷன்ஸு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் ஒரு 5 to 10 minutes சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணால் we can cover இந்த சில்ட்ரன்ஸ் மாதிரியான ஆடியன்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 18+ தான் கனெக்ட் ஆகும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதில் ஜாலியாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி சிரிக்கிற மாதிரியான மூமெண்ட்லாம் அதில் இருக்குமா? இல்லை இதில் அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ அதனால தான் வந்து அவர் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார், அந்த கேரக்டராகவே இருக்காரு. இல்லை அப்படியே அதில் எப்படி ஜாலியான கேரக்டரா? ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃப்ளேவர் தான். மிக்ஸ்ட் ஃப்ளேவர் தான். ஓகே, அவங்களுக்கு எப்படி சொல்றது, ஜாலியா இல்லாம லைக் இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பேர் கப்பல் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, அதுல வந்து ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் ஒன்று இருக்கு. ஸோ வில் ஹேவ் அந்த 2 faces மாதிரியான இது பார்க்கலாம் நீங்க. ஓகே, இன்னொரு நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்ன சார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இதுக்கு கரெக்டாக அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டைட்டிலே அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. பிளட் ஷெட்டாக இருக்கிற டைட்டிலே வந்து நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அது ஆல்மோஸ்ட் ரொம்ப கனெக்ட் ஆகும், அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. கண்டிப்பாக. எஸ் கண்டிப்பாக. ஓகே பிரதர், இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களோட விஷயங்களை நாங்கள் பார்க்கலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் ஜாலியாக என்ன, நீங்கள் ரொம்ப சீரியஸாகவே இருக்கீங்கல்ல, அந்த கேரக்டராகவே இருக்கீங்களா இல்லை எது ஒரு சீரியஸான? சீரியஸான இல்லை, நான் கொஞ்சம் அப்சர்வர், அவ்வளோதான். அப்சர்வ். ஆமாம். ஓகே, ஆனால் அப்படி தாங்க தெரியுது. பட் ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு சின்ன டாஸ்க் ஒன்று நான் கொடுக்குறேன். ஓகே, எப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய சிறந்த ஒரு நடிகர் அப்படின்றனால நீங்கள் அந்த படத்துடைய கேரக்டர் இருக்கும்ல, ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட பேர் என்னது? மைக்கேல். ஓகே, ஸோ மைக்கேல் அப்படின்ற கேரக்டரா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, நீங்கள் பேச போகிறீங்க. ஓகே, இவர்கிட்ட நான் டக்குன்னு சின்னதாக கிளாப் பண்ணும்போது உங்களோட ஓன் கேரக்டர் கௌதமா நீங்கள் மாற போகிறீங்க. ஸோ 1 minute. இப்போ வரைக்கும் நான் மைக்கில் தான் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இதுதான் மைக்கிளோட நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு நீங்கள் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட் வில் பிரேக் த சர்ப்ரைஸ் தட் வி ஆர் ஹேவிங். ஓகே, ஸோ அதனால நான் இப்போ வரைக்கும் மைக்கில் இருந்தேனே வச்சுக்கலாம். மேபி இப்போ இருந்து கௌதமா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரல, அந்த கேரக்டர் தான் வந்து கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் ஃபை பண்ணிக்கலாமா? டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு 1 minute சின்ன கேம் மாதிரி பண்ணிக்கலாமா? நீங்கள் வந்து டைரக்டர் கிட்ட வந்து ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த படத்துக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, இல்லை அதுக்கு நீங்கள் இந்த படம் ஏன் எப்படி இருக்குன்ற மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. நீங்கள் உங்ககிட்ட இது இப்படி இருக்குது, இது மாற்றுங்க, இதை மாற்றுங்க. இதை வந்து நான் டக்குன்னு மாற்றும் போது கௌதமாவும் மைக்கிளாவும் நீங்கள் மாற போகிறீங்க. ஐயோ சரி போகலாம். ஓகே, ரெடியா? பார்த்துடலாமா? ரெடி? ஃப்ரீ? கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஓகே, ரெடி? நான் வந்து நரேட் பண்ணுவேன். இல்லை நரேட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் நரேட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, அவர் வந்து உங்ககிட்ட இது ஏன் இப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் 1 minute பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறார். ஷோர். நீங்கள் இந்த கேரக்டருக்கு நீங்கள் பயப்படலாம், இல்லை ஜாலியாக இருக்கலாம். எந்த கேரக்டருக்கு எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரெடியா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. மைக்கேல். எல்லாம் ஓகே தான். இப்போது எதுக்கு இவ்வளோ லாங் நைட் ஷூட்லாம் வைக்கிறீங்க? கொஞ்சம் அந்த டே ஸ்கெடியூலே முடிச்சிடலாம்ல. நைட் ஷூட்லாம் வச்சிங்கன்னா ட்ராவலு, ஃபுட்டு, தூக்கம் எல்லாமே போகுதுயா. கௌதம் பண்ணலாம் ப்ரோ, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம வந்து பண்ணணும்னு வைங்களேன், நம்ம நைட் ஷூட்லேயே பண்ணியிருக்கோன்றது எல்லாத்துக்கும் காட்டலாம். அப்போது வந்து எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, சே பாவம் பசங்க கஷ்டப்பட்டுருக்காங்க நைட்டில் அப்படின்னு.
அப்போது நமக்கும் ஒரு ரீச் தானே. யார் ப்ரோ பேசுவா ஃபஸ்ட்டு, நம்மளே தூங்கிடுவோம் காலையில், நம்மளே நான் என்ன ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோன்னு பார்க்க மாட்டோம். இதில் வந்துட்டு நைட் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் நம்ம சொல்லி காட்டப்போம். பெட்டர் டேக்கே மாற்றுங்களேன், அது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஆனால் ப்ரோ இந்த எஃபர்ட்ஸ் தான் ப்ரோ நம்மளை வந்து பேச வைக்கும். கண்டிப்பாக நம்ம டீம்லேயே ஒருத்தர் வந்து சொல்லுவான், சார் நம்ம வந்து விஷால் ப்ரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், கௌதம் ப்ரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெருமை தானே. மைக்கேல் இல்லை ப்ரோ, எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. நீங்கள் காலையிலே வச்சுக்கோம், அப்புறம் அந்த ட்ராவல் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். கௌதம் எங்கேனாலும் வைங்க, மெட்ரோ நான் ஓட்டுறேன், நானே வந்து இறங்குற அந்த இடத்துக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எனக்கு ஷூட்டு டைமு லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள், பக்காவாக வந்துடுறேன். ஓகே. மைக்கேல் எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிடுறீங்களா? பார்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர் பிரதர், செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக பண்ணிட்டீங்க நீங்கள். ஆக்சுவலாக மைக்கேல் மாதிரி பண்ண சொன்னால் மனசாட்சி இருக்கிறது அப்படி வெளியே சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக? ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் படத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஆச்சா? சரி, ஏதோ அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே. அப்சர்வ் பண்ணேன் மைண்டில் ஐயோ படத்தை ரிவீல் பண்ணிடாதீங்க டைலாக் அப்படின்னு பார்த்தீங்க, எனக்கு கேரக்டர் ஷிஃப்ட் அப்பப்போ பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த மைக்கேல் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஓகே, அது தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட இருந்துட்டு. பட் கௌதம் வந்து இவ்வளோ நல்லவரா இவ்வளோ, ஆனால் எனக்கு லைட்டாக பார்க்கும்போது மனசாட்சி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை நைட் ஷூட்டில் எனக்கு தேவையான இல்லை, ஏன்னா நாங்கள் இதோட மெஜாரிட்டி வந்து நைட் ஷூட்ஸ்லாம் தான் இருந்தது. எனக்கு ஓகே டே வந்து இட் வாஸ் வெரி லெஸ் தான் என்னோட போர்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும். ஸோ மாறிடுச்சு எல்லாமே, தூக்கம் சாப்பாடு எல்லாமே மாறிடுச்சு. ஓகே. பட் அதெல்லாமே அதோட எஃபர்ட்ஸ் என்னன்னு தெரியும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த படத்துடைய டியூரேஷன், அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம், அந்த ஷூட்டிங் இருக்குல்ல, அது எத்தனை நாள் நீங்கள் பண்ணியிருந்தீங்க? நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 13 days முடிச்சிட்டோம். இது 13 days. ஆமாம். ஸோ ஒரு 13 நாளில். ஆமாம். ஐ திங்க் 13 நாளில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சுச்சு? அது எங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷனில் உங்கள் டேஸை கரெக்டாக ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ சீன் நீங்கள் முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஜோ படத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப கம்மியான டைமில் ஷூட் எடுத்தால் படம் குவாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக ஜோ வந்து ஒரு 27 to 30 daysலேயே வந்து இவ்வளோ ஹிட்டு கொடுத்துட்டாங்க படம் எடுத்து. அந்த மாதிரி இப்போது 13 daysல நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதில் என்ன ஸ்டஃப் இருக்கும்? கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக அதுக்கான ப்ரீ ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன பெரிய ஸ்டஃப் இருந்துச்சு உங்களுக்கு? சரி, எனக்கு புரிஞ்சது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. பட் சில விஷயங்கள் ஒரு டைம் மாறும். ஏன்னா இந்த லைட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் தான் எங்களுக்கு அதிகமாக அந்த ½ an hour வந்து 1 hour மாறும், 1.5 hour மாறும். மற்றபடி மிச்ச விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து முன்னே வந்து என்னோட டிஓபி கிட்ட நான் பேசிடுவேன், இந்த மாதிரி அப்படி இப்படின்னு. இல்லைனா ஷூட்டிங் வர முன்னே, இல்லைனா ஒரு நாள் நைட் நாங்கள் உட்காந்து பேசிடுவோம், அடுத்த நாள் என்னென்ன பண்ண போகிறோம். ஒரு ரஃப் டைம் போட்டுருவோம் எப்பவுமே. என்கிட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது வந்து 8 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்னா எப்போ முடிய போகுது, அடுத்த ஷாட் 12 o'clock ஸ்டார்ட் ஆகுனா எப்போ முடிய போகுது, லஞ்ச் இந்த டைம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு என் மைண்ட்லேயே அப்பப்போ கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த டைம். ஸோ அது சப்போஸ் எக்ஸீட் ஆகுது அப்படி இருந்தால் நான் ஒரு வாட்டி போய் ஒரு சின்ன மீட்டிங் போட்டு இது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். ஸோ குவாலிட்டி என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ப்ராக்டிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ராக்டிஸ் மீன்ஸ் எந்த ப்ராக்டிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிள் மைக்கேல்னே இருக்குங்க. மைக்கேல் வந்து நான் டெய்லி வந்து உக்காந்து அவர்கிட்ட இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசணும், டோன் ஒரு வாட்டி இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செஷன் பண்ணலாம். இல்லை டைரெக்டாகவே நடிச்சு காட்டலாம் ஒரு ரூமில், அது கூட இருக்குது. இன்னொன்று இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது. இவங்க அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்கோ அது எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும், அது எவ்வளோ கம்மியாக பண்ணுறாங்கோ அங்கே வந்து நம்மளுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக. ஆர்டிஸ்ட் பண்ணுற அந்த ஒர்க். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ்ன்னு ஒரே ஃப்ளோவில் போயிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ஒரே கேமரா தான் யூஸ் பண்ணோம். ஓகே. சிங்கிள் கேமரா. யூஸ்வலாக ஒரு படத்துக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப்க்கு ஒரு ஆங்கிள், ஒரு மாஸ்டர் ஷாட்க்குன்னு ஒரு ஆங்கிள் நல்லா வைப்பாங்க, அங்கே கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ அது இருந்தால் மேபி நாங்கள் ஒரு இன்னொரு 2 days 3 days கூட கம்மி பண்ணிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் இதுதான் ரீசன் அப்படின்னா என்ன ரீசன்? ஐ மீன் இதுக்கு முன்னிலேருந்து நான் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த படத்துலேருந்து ஐ ஃபீல் ஓகே, அடுத்த வாட்டி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். கௌதம் பிரதர், நீங்கள் சொன்னதில் லவ் போர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக ரியல்லையுமே நீங்கள் வந்து லவ் அந்த மாதிரி தானா? சே அந்த மாதிரிலாம் நான் இல்லை. நான் வந்து ரொம்ப சாதுவான ஆளுன்னு வச்சுக்கலாம். சாதுவான நமக்கு வந்து வில்லங்க வேணான்னு இருக்கேன் நான். இல்லை, நாங்கள் இந்த மாதிரி தான் கீழே பெட்டிகளை அந்த சூடம் வாங்கிட்டு வந்து சத்தியம் எல்லாம் கேட்போம் நாங்கள்.
பண்ணலாமே, பண்றதுக்கு தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாங்களா? இல்ல பக்கத்துல வந்து மாரியம்மன் கோயில், கருப்பாத்தா கோயில் இருக்கு. நீங்க மந்திரிச்சு கூட விடலாம், பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. பட் ஆனா ரொம்ப நீங்க சாதுவான ஒரு ஆள். ஆமா, நமக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்றது. ஓகே பிரதர். ஸோ இந்த படத்துடைய கேரக்டர் நீங்க சொல்லிட்டீங்க, அந்த கௌதம்ன்ற கேரக்டர். ஸோ லவ் போர்ஷன்ஸ்ல நடந்த ஃபன்னான மூமெண்ட் இருக்கும்ல, இந்த மாதிரி லவ்லாம் நான் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இது பயங்கர ஃபன்னா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அந்த மாதிரி. விஷால் பிரதர் வந்து இஸ் a fan of கௌதம் மேனன் சார். ஓகே. ஸோ அதனால தான் கௌதம் கூப்பிட்டாருங்களா? ஸோ அவரோட அந்த இதுலேயே தெரிஞ்சது, கௌதம் மேனன் சாரோட அந்த டச் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு வாஸ் ஒன்று பார்த்து பண்ணாரு. ஸோ நல்லா இருந்தது, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செட்டில் எல்லாருமே எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு ரொமான்ஸும் இருக்காது, பட் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். இல்லை அது ஜாலியாக சொல்லல, ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இல்லை வருத்தம்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வருத்தம். ஓகே. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டரோ ஆக்டரோ இல்லை ஆர்டிஸ்ட்டோ, மேல் அண்ட் ஃபீமேல் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஃபீமேல் வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு வராங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, வெளியில் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க. பட் ஒரு டைரக்டரோ ஆர்டிஸ்ட்டோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃபீல்டில் நிற்க முடியுது ரொம்ப நாளைக்கு. அதுக்கு மேபி நான் என்ன ரீசன் யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் தானாக பண்ணிட்டு வந்தனால இருக்க முடியுதா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி, நம்மளே டைரக்ட் பண்ணி, நம்மளே எல்லாத்தையும் பண்ணனால அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணனால நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப நேரம் நிற்க முடியுதா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நல்ல டைரக்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, 4 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்து வராங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்தேன். ஸோ ஒரு டைம் என்ன ஆகும், ஒரு 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 ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு. நான் குறிப்பிட்ட நான் டைரக்டராக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நான் அந்த இதுக்கு போகிறேன். ஓகே. 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த படம் சக்ஸஸ் ஆகுது இல்லை ஃப்ளாப் ஆகுது, திரும்ப இன்னொன்று எழுத போகிறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் அவர் கதையை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பேருக்கு நரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த 20-30 பேரில் வந்து 20-30 பேர் கூட உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் அந்த எடுக்கிற டிசிஷன் வந்து கொஞ்சம் அந்த சில பேர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆவாங்க, நடா கிடைக்கவே மாட்டேங்கிருக்கு அப்படி இப்படின்னு. சில பேர் வந்து ஓகே வேற ஆங்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கொலாபரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிடுவாங்க அப்படி. அதே நீங்கள் ஆர்டிஸ்ட்னு எடுத்தா, நான் எப்பவுமே என்னோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம், அது 15 வருஷமா இருக்கட்டும், 50 வருஷமா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல இருக்கு இல்லையா, கரெக்டாக பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக வரும், அவ்வளோதான். சூப்பர் பிரதர். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நேர்காணல் நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டிஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இந்த மூவி மட்டும் இல்லை, அடுத்தடுத்த மூவியில் என்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது இதில்? சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் தான். பேஷன்ஸ். ஏன்னா இப்போது நம்ம ஒரு ஒர்க் போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கான சம்பளம் உங்களுக்கு மாதம் மாதம் வருது அப்படின்னா, நம்ம பண்ணுற வேலைக்கு எது ஒன்று கிடைக்குதுன்னு தெரியும். கரெக்ட். பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து இது ரிலீஸ் டேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் சொல்கிறாங்க, பட் அந்த டைம்லேயும் வராமல் தள்ளி போகுது அப்படின்னா, அந்த டைமில் இருக்கிற பேஷன்ஸ் வந்து அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும் யாராக இருந்தாலும். ஏன்னா நம்ம நடிச்சிட்டோம், நமக்கு வந்து பேவும் பண்ணிட்டாங்க, பட் அதை தாண்டி நம்ம நடித்ததை வந்து எங்கேயே பார்க்கணும்ல. நம்ம வீட்லேயே சொல்லியிருப்போம், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. இப்போ போஸ்டர்லாம் காமிச்சா ஓகேன்றாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அப்போ தான் வந்து நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எக்ஸாக்டான ஒரு வேல்யூ அது இருக்கும் இல்லை. அந்த பேஷன்ஸ் வந்து அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். யார் ஃபினான்ஷியல் கண்டிப்பாக இருக்கும், ஃபினான்ஷியலும் சரி, பர்சனல் சப்போர்ட்டும் சரி, இல்லாட்டி இந்த வயசுக்கான நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த அளவுக்கு பேஷன்ஸோட வெயிட் பண்ணுறோமோ, கண்டிப்பாக நமக்கு அது வி கேன் சஸ்டெயின் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து சாக்ரிஃபைஸ்னு ஒன்று இருக்குது, அது அதிகமாக பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஏஜ் இது பண்ணும் அது பண்ணும் பற்றி யோசிச்சா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த சாக்ரிஃபைஸ் வந்து இந்த இடத்துல இதுதான் சாக்ரிஃபைஸ், இதை பண்ணணும் அப்படின்னு எதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ்னா அதான் அப்படி இல்லை. சில பேர் பாருங்க, இல்லை அப்படி இல்லை, சில மைண்டில் சொல்லிடாதரா இல்லை பாருங்க, சில பேருக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 வயசு தாண்டிட்டாலே பயம் வரும். ஓகே, நிறைய பேர் 30-35 வயசு ஆனதுக்கு அப்புறமா கூட டைரக்டர் ஆயிருக்காங்க, இல்லை ஆர்டிஸ்டாக ஆயிருக்காங்க. பட் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஃபியூ திங்ஸ். அந்த ஃபியூ திங்ஸ்னா அதான் இந்த ஃபேமிலி ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும், அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கப்புறமா ஃபைனான்ஷியல் சப்போர்ட், இல்லைனா நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்ணிவிட்டு ஏதோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இவர் சொன்ன மாதிரியே பேஷன்ஸ் ரொம்ப வேணும் இந்த விஷயத்தில். நீங்கள் ஒரு எடிட்டரை எடுத்துக்கோங்க, எடிட்டர் மாதிரி பேஷன்ஸ் வேறு யாருக்கும் இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ பேஷன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபீல்டில் அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி வரணும், அவ்வளோதான்.
எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ திங்க் எடிட்டர்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பேஷன்ஸாக, அது எதை மீன் பண்ணி எதனால் சொல்கிறீங்க? எடிட்டர்ஸ் நீங்கள் 1 மினிட் சீன் இல்லை 1 மினிட் படம் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேர் 3 நாள் எடிட் பண்ணுவாங்க, சில பேர் 1 வாரம் எடிட் பண்ணுவாங்க, அந்த முறையெல்லாம் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 மினிட் சீனுக்கு நீங்கள் அவ்வளோ எடிட் பண்ண அவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ பேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரே சீன் வந்து ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பீங்களா அந்த எடிட் பண்ணும் போது? அதே தான் கண்டிப்பாக அது. ஓகே, அப்போ நம்ம இந்த படத்தில் ஸோ அதில் இந்த மாதிரியான சீன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எடிட்டுக்கு இந்த ஒரு போர்ஷன் இவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு ஏதாவது சீன் இருக்குது அதில்? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இருக்குது. அது பண்ணும்போது எடிட்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஒரு வேர்ஷன் அனுப்புகிறேன் பாருங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 days டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துச்சு தேவையான, இன்னும் பெட்டராகவே வந்துச்சு அவுட்புட். ஓகே, ஸோ அந்த ஒரு சீனுக்கு ஐ திங்க் அந்த 1 மினிட் இருக்கும், ஒரு 2 minutes 2.5 hours, ஐ மீன் 2.5 minutes. ஓகே, 2.5 மினிட்ஸ்க்கு 3 days எடுத்துச்சு எடிட். ஆமாம், மீன் பண்ணவே இல்லை எடிட்டு. எப்படின்னா லைக் ஒரு கன்ஃபியூஷன் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படி இப்படின்னு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல வெர்ஷனாகவே வந்துச்சு. அது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய லீட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான லீட்ஸ் ஏன் கூட பண்ணதில் இவங்க செம்மையாக பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது இருப்பாங்கல்ல? பர்சனலாக சொன்னால் கோச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் வந்து ஒரு இன்டர்வியூவாக கேட்குறேன், ஆங்கர் கேட்குறேன்ற மாதிரி சொல்லுங்கள். பர்சனலாக நம்மளா எடுத்துக்கலாம். உங்கள் பேரில் நான் பழி போட்டுறோம். போட்டுருங்க. நான் தான் இப்படி நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி இவங்களை சொல்லுங்கன்னு சொன்னேன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகே ஓகே சூப்பர். எனக்கு தருண் அவங்களோட நடிச்சது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, ப்ளஸ் கார்த்திக்னு ஒருத்தர், அவங்க 2 பேருமே வெரி குட் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்க 2 பேர் வந்து தேவர் மை பர்சனல் ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஆப்வியஸ்லி விஷால் ப்ரோ தான் எங்களுக்கு இவர் தான் நடிச்சு காட்டணும்ல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இவர் தான் நினைக்கிறேன் செட்டில். ஓகே, அதனால நீங்கள் உங்கள் டீமை எப்படி நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்க? இந்த ஒரு டீம் எப்படி? ஆக்சுவலாக ஒரு வேற ஒரு ப்ராஜெக்ட் தான் சிரிக்கிறீங்களே? இல்லை அந்த கதை நான் சொல்கிறேன். என்னமோ இருக்கு இல்லைக்கா, என்னமோ இருக்கு. ஓகே சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை அவர்னா கொஞ்சம் எடிட் பண்ணியே சொல்லிடுவார் அவரு. நீங்கள் உண்மையாக சொல்லிடுவீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து நான் வேற ப்ராஜெக்ட் தான் பண்ணுமா இருந்துச்சு. அது ஸ்டாப் பண்ண உடனே சரி இது பண்ணலான்னு சொல்லி 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தான் மீட் பண்ணேன். ஸோ 2 பேர் புல்லின் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 6 மாதம் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு கேஸ்டிங்க்கு ஆடிஷன்ஸ் போகலான்னு சொல்லி குரூப்லலாம் போட்டு விட்டேன் நான். ஓகேவா, அப்போ தான் இவரை எப்படி பிடிச்சேன்னா நைட் 1 மணி இருக்கும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாரு வாய்ஸ் மெசேஜோட, ப்ரோ அப்படி இப்படின்னு, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பேசிகிட்டு இருக்காரு இந்த டைமில் அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புனாரு. பார்த்தேன். அதுக்கு முன்னே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 135 ப்ரொஃபைல்ஸ் வந்துச்சு எனக்கு ஜிமெயில். அதில் வந்து ஒரு 30 to 40 தான் ஓப்பன் பண்ண முடிச்சுது அதனால், பிகாஸ் நான் ஒருத்தர் தான் எவாலுவேட் பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்சு எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறமா இவரை பார்த்தேன், 1 மணிக்கு மெசேஜ் போடுறாரு, யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து இது நல்லா லாக் பண்ணிட்டேன் இவரை. அதே மாதிரி சில பேர் நான் வந்து சில மூவிஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்களுக்கே மெசேஜ் போட்டு அவங்க ஸ்டோரி எல்லாம் கேட்டு ஒத்துக்கினாங்க. ஓகே ஓகே, அப்படி ஒத்துக்கிட்ட நம்பர் யாராவது? யார் அவர்? அந்த விஜய் ஆகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த படத்தில் வில்லனா பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அவரை வந்து நான் ஒரு படம் பார்த்து அந்த கேரக்டர் ஓகே இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே சூப்பர் பிரதர். இப்போ நம்ம வந்து சினிமா ஃபீல்டில் போயிட்டுருக்கோம், அதில் வந்து நம்ம அந்த லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி? இல்லை, நான் வந்து கேட்ட வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ரோல். இப்போது வெற்றிமாறன் சாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒய்ஃப் தான் ஷி வாஸ் அ பில்லர் ஃபார் எவ்ரிதிங் ஃபார் ஹிம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கேரி பண்ணுற மாதிரி ஆயிரும் நிறைய இடத்துல. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இல்லை ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும்னா நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்க இருப்பாங்க மொத்தமாக. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வீட்டோட ஒரே ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தால் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஐ திங்க் வந்து நம்ம பார்ட்னர் தான் நிறைய சாக்ரிஃபைஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரீங்களா? அதில் கண்டிப்பாக, ஏன்னா ஃபேமிலி அண்ட் சினிமா கண்டிப்பாக இட் வில் நாட் கோ டுகெதர். அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது தான், பட் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து வரவங்கள சினிமா இண்டஸ்ட்ரியில், ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நபர்களுக்காக இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். எந்தெந்த விஷயங்களில் வந்து மேபி வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஃபினான்ஷியலாக இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த விஷயங்களில் வந்து நம்ம நடிகரோ இல்லை சினிமா ஃபீல்டில் வரும்போது இந்த விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக. இப்போ இது தெரிஞ்சோன்னே எல்லா அம்மா அப்பாவும்
கண்டிப்பா அந்த ஃபேமிலி டைம்ன்றது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம வந்து வீட்லயே இருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நமக்கு வீடே வந்து இந்த ஷூட்டு வெளியே போகிறோம், டைரக்டர்ஸ் யாரையா மீட் பண்ணுறோம்னா அதுதான் வீடாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய சாக்ரிஃபைஸாக இருக்கும். இன்னொன்று இப்பயே நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி கனெக்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. இந்த இண்டஸ்ட்ரியின் தாண்டி ஜென்ரலாகவே அந்த கனெக்ட் இருக்கிறது இல்லை. எனக்குலாம் பயமாக இருக்கும், என்னோட ஜென்ரேஷன் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறானுங்க, நம்மளை வந்து டூர் மாதிரி வந்து பார்த்துட்டு போவோம்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? கண்டிப்பாக அந்த பயம் எப்பயுமே இருக்குது. ஓகே 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 பிரதர். இப்போ வந்து நிறைய பேர் வந்து படம் பண்ணுறாங்க, 4-5 படம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சில ஹிட் படத்தெல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் படமே ஹிட் படம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு டேரக்டராக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இந்த படத்தை பண்ணியிருப்பீங்க, இதை பற்றின உங்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்குது? ஸோ எல்லாருக்குமே அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் லாஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் பெஸ்ட்டாக பண்ணணும் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் சில டைம் வந்து அங்கே இங்கே கொஞ்சம் குதிரும். ஸோ இப்போ இந்த படம் கூட பண்ணும்போது நான் ஃபஸ்ட் அதை தான் யோசித்தேன். ஓகே, நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த படம் தான் என்னோட லாஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பேன். ஐ மீன் அது நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க, பட் நான் எப்பவுமே அதுதான் ஒரு லாஸ்ட் ஃபிலிம்னா எப்படி கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அப்படிதான், ஏன்னா அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் போனால் தான் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் இல்லையா? ரைட்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது இவன் நிற்கக்கூடாது, இன்னும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு ஆசை எனக்கு ரொம்பவே இருக்குது. எனக்கு வந்து இந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்களே, ஒரு படத்தை 4-5 வாட்டி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ பேசிக்கலாக எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ அந்த 4-5 தடவை பார்க்குறதுக்கு வந்துட்டு என்ன மெயினாக விஷயம் இருக்கும் அந்த படத்தில் இருக்கணும்? கதையா இல்லை ஸ்க்ரீன் பிளேயா? ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளே டெஃபினெட்லி. சி, கதை ஒரே கதை தான் இப்போ எல்லாருமே டிஃப்ரெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஐ மீன் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு இல்லை சொல்லிட்டீங்க அவ்வளோதான். இல்லை, உண்மை அதுதான் இல்லையா? ஒரே கதை தான் டிஃப்ரெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு நைட்டில் கூட முடியலாம், ஒரு நாளில் கூட முடியலாம், இல்லை ஒரு மாதத்தில் அந்த மாதிரியெல்லாம் முடியலாம். பட் சில எலிமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஒரு டாட் போடுறீங்கன்னா அந்த சர்க்கிள் எப்படி இது பண்ணுறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்க்கிளாக மாறலாம், ஸ்கொயராக மாறலாம், ரெக்டாங்கிளாக மாறலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அந்த எங்கேஜிங்காக வச்சுட்டு சில எலிமெண்ட்ஸ் ஆடியன்ஸை உட்கார வைக்க, லைக் சில பேர் வந்து இந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க தானாகவே. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மெயின் அந்த ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வந்து நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எப்பவுமே வந்து ஃபைனலாக எடிட்டிங் இருக்குது, பட் நீங்கள் மைண்ட்லேயே வந்து ஒரு எடிட்டிங் போயிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஸோ அப்படி பண்ணால் தான் யூ வில் நோ, ஓகே ஆடியன்ஸ். நான் கூட இப்போ எப்படி இப்போ ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே தினமும் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் படிப்பேன். எனக்கு நான் 4-5 வாட்டி படிப்பேன். எங்கே போர் அடிக்குதுன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, அந்த போர் அடிக்கிறதுக்கான விஷயம் இருக்கும்ல. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் கூட இருக்காது, ஜஸ்ட்டு வந்து இப்படி பார்க்குறதா இருக்கும். பட் அது வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து டைலாக் பேசுகிறதே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக ரீசெண்டாக ஒரு மூவிஸ் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. ஸோ அந்த போரிங் மொமெண்ட்டை எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து வைக்கலாம்னு நீங்கள் ஐடியா பண்ணியிருந்தீங்க? சரி, போரிங்ன்றது அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, சில டைம் ஒரு சீன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இந்த லேக்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் அந்த லேகை தான் அது இழுகுது கண்டிப்பாக. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, உட்காடுறீங்க, நீங்கள் எப்போ இந்த ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறீங்க இல்லை இப்படி பண்ணுங்க, அங்கேயே வந்து இஸ் டன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எதர் கிறிஸ்பாக கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான போர்ஷன்ஸு, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து எப்பவுமே ஒரு 4-5 சீன் ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க லாஸ்ட்டில். ஓகே, எங்கேயாவது இது வந்தால் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இது போடுவாங்க. இல்லைனா சாங் போட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடத்துல வந்து சாங் போட்டுருவாங்க. சாங் போட்டவுடனே ஆடியன்ஸ் மைண்ட் டிவியேட் ஆயிரும். அப்படியே அந்த ஒரு சாட் பஸ்டர் ஆல்பமாக இருந்தால் ரசிப்பாங்க. ஸோ அப்படி தான் ப்ளே, கொஞ்சம் மைண்ட் கேம் நம்மளும் விளையாடணும் இல்லையா? ஓகே பிரதர், இப்போ இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை, இதில் வந்து காமெடியே இல்லை, ஒரு தடவை கூட இல்லை, ஃபுல்லாக சீரியஸாக தான் போகணும் போது உங்களுக்கு மைண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து என்னன்னா, இவர் நரேஷனில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஓகே, என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னது ஒரு ட்ராபேக் எனக்கு தெரியல. ஏன்னா இதை தாண்டி பாக்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அந்த காமெடி இல்லை அப்படின்ற விஷயத்த மறக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பாக்கி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ ஆல்சோ. ஒரு அதான் நான் நரேஷன்லேயும் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இல்லையே, எப்படி வந்து ஒரு லாங் ரனுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அவர் சொன்னார், இல்லை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் வேணால் படிங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டும் கொடுத்தாரு. ஸோ அவரோட விஷயம் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஓகே. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கு, எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தை வந்து கொஞ்சம் காமெடியா இருந்தா தான் மக்கள் பார்ப்பாங்க புரியுது. அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு. அது மேபி மெத்தா இருக்கலாம், சில நேரங்கள் அது சில அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் அந்த இடத்துல வந்து ஒரு காமெடி இல்லாம ஒரு இது கொண்டு போறதுல உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு? எது வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு? எது நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா, இப்போ ஹீரோயின்ஸ் இல்லாமல் படமே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஒரு லவ் போர்ஷனோ ஒரு ரொமான்ஸோ இல்லாமல் ஒருத்தங்களை ஃபுல்லாக ஒரு கதையில் உட்கார வச்சிருக்கிறது நிறைய படம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கைதி, நம்ம நிறைய படம் வந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆடியன்ஸ் இதையும் பார்க்குறாங்க, நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. அண்ட் தென் கரெக்டாக விஷுவல் ப்ரோவும் ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வரும்போது நான் ஆப்வியஸ்லி வாஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டும் சரி, இதுக்கு அப்புறம் பண்ணுற ப்ராஜெக்ட்டும் சரி, அதில் வந்து ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் சொன்ன அந்த காமெடியாக இருக்கட்டும், அது எல்லாமே மிக்சராக இருக்கும். பட் இது வந்து அது எதுவுமே இல்லை. அது எல்லாமே உடச்சி எனக்கு ஒரு புது ஃபேஸாக அவர் கொடுத்துருக்காரு. ஓகே. இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஹீரோயிசம்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படத்தில் மெயினான விஷயம் வந்து வில்லன்ற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த நெகட்டிவ் தான் ஒரு படத்தோட ஸ்ட்ராங்கை வந்து காட்டும். அதுவும் இந்த படம் வந்து ஹாரர்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அதோட ஒர்க்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? இல்லை, இது மிஸ்ட்ரி த்ரில்லர். மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர். ஓகே ஓகே, சாரி, மிஸ்ட்ரி த்ரில்லர். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இது மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபுல்லாகவே இருந்து. ஸோ இதில் உங்களோட ஒர்க்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணது, உங்க கூட ஒர்க் பண்ணது. ஓகே, உங்ககிட்ட நானே சொல்லிடுறது. சி, இந்த படத்தோட மெயின் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சூஷியோட ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட்ஸே வந்து இந்த வில்லன்ஸ் தான். ஓகே. அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவ்வளோ பெட்டராக ஹீரோ கேரக்டர் எழுதலான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மைக்கேலோட கேரக்டர் வந்து ஒரு ஒரு பேசிக் கேரக்டர் ஸ்கெட்ச் போட்டேன், எப்படி இருக்கணும் அதுன்னு. வில்லன்ஸ் வரும்போது 2 பேர், இதில் 1 இல்லை 2 பேர். விக்ராந்த் ரட்டன் ஒரு போஸ்டர்லேயே ரிவீல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த 2 பேர் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னே எந்த படத்துலையும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே ஒன்று புரியும், இந்த தனி உறவு நல்லா வரும்போது வில்லன் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப கொண்டாடினாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு வில்லன் கேரக்டர் எழுதுறீங்கோ அவ்வளோ ப்ளஸ் உங்கள் படத்துக்கு. ஸோ அப்போ வந்து நான் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய படத்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைதியில் அர்ஜுன் தாஸ் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக. ஸோ அதான் அந்த மாதிரி ஒன்றா பார்த்து நான் ஓகே ஏதாவது இந்த மாதிரி ஷேட் கொடுக்கலாம், இன்க்ளூடிங் காஸ்டியூம்ஸ் கூட. ஒரு சீனுக்கு பர்டிகுலராக இந்த கலர் ஷர்ட் போடலாம் அந்த பேக்ரவுண்டுக்கு சொல்லி நான் ஏஐலேயே நான் ஒரு எடிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்லி அவங்க கையிலேயே பிளட்டு அது எல்லாம் போட்டு ஒரு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓகே. எனக்குமே ஷூட்டப்போ வந்து, ஏன்னா மைக்கேல் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாதுவாக இருக்கிற கேரக்டர் தான். அப்போ வந்து வில்லன்ஸோட ஷூட்லாம் நான் வந்து பார்த்தேன், சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா எல்லாம் ரத்தம் தெரிக்குது, எல்லாம் புகை மூட்டமாக இருக்குது, ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்கு, சண்டை, ஸ்லோ மோஷனு, வாக்கு, ஆங்கிள்ஸே பயங்கரமாக இருக்குது. அதான் யோசிச்சேன், பேசாம அந்த ரோல் எடுத்துருந்துருக்கலாமா அவர்கிட்ட. ஆக்சுவலாக வந்து ஒரு டைலாக் ரைட்டர் இருக்கார் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 டைலாக் ரைட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. அவங்க கூட ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சோன்னே சில பேர் சான்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட. அவங்க வந்து பர்டிகுலராக அந்த வில்லன் போர்ஷன் தான் கேட்டாங்க நிறைய பேர். அந்த நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி 2 பேரை ரிஜெக்ட் பண்ணி இவங்கள சூஸ் பண்ணேன். நான் வேற ஒருத்தவங்க கூட பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ அந்த டைலாக் ரைட்டரே வந்து பர்டிகுலராக இந்த கேரக்டர் எனக்கு ரட்டன் கேரக்டர் இருந்தா கொடுங்க, விக்ராந்த் கேரக்டர் இருந்தா கொடுங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, நல்லா இருக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் 200%. ஓகே. இப்போ வந்து ஒரு டைரக்டராகவும் நீங்கள் வந்து ஒரு ஆக்டராகவும் நீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு படத்தில் மெயினாக இந்த விஷயம், ஸோ லவ்வோ இல்லை ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயினியோ இல்லை வில்லனோ, இந்த படம் ஹைப் ஆகிறதுக்கு இந்த விஷயம் தான் மெயினாக இருக்கணும் அப்படின்னா எது? இதில் வந்து ஒரு எமோஷ்னல் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? அந்த எமோஷ்னல் ஆங்கிளில் ஒரு ரிவீல் வரும். ஓகே. அந்த ரிவீல் வந்தாலே வந்து ஐ திங்க் இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒரு ஆக்சுவலாக நான் இந்த படம் வந்து என்னோட டிஓபிக்கு நரேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் சீன் சொன்னதே அதுதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு, ப்ரோ இந்த சீன் பர்டிகுலராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் ஹிட்டு, இல்லைன்னா அவ்வளோதான் ஊற்றி. அப்படியே தான் சொன்னேன். ஒரு பயங்கரமான சேலஞ்ச் அந்த பர்டிகுலர் ஒரு சீன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி. அது நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு 1 வீக் முன்னாடி தான் பார்த்தேன். கிரேடிங்கோட அது நல்லா வந்திருக்கு. அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட். அதெல்லாம் சொல்லும் போது உங்கள் ஃபேஸில் நல்லா சிரிப்பு இருக்குது, பரவாயில்ல நல்லா வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அதே விஷயம். இல்லை நம்ம படத்தில் கேட்குறீங்களா இல்லை ஜென்ரலாக கேட்குறீங்களா? நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக தான் கேட்டேன், அவர் நம்ம படத்தில் சொல்லிட்டாரு. சாரி, ஓகே எனக்கு தெரியல. ஜென்ரலாக கேட்டிங்களா? ஆமாம். என்ன இன்னும் நம்ம படத்தை கேட்டால் படத்தை சொல்லிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்தா படம் வந்துடும் நினைக்கிறேன் வெளில. ஆமாம்.
இல்லை உஷாராக இருக்கும், கவலைப்படாதீங்க. உஷாராக இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ஜென்ரலாக சொல்லுங்கள், இல்லை இந்த படத்தில் சொல்லுதாலும் சொல்லலாம். நீ விஷால் ப்ரோ எக்ஸாம்பிளாக எடுத்துட்டா, அவர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத தாண்டி ஒரு ப்ரொடியூசரோ இல்லாட்டி ஒரு இன்வெஸ்டர்கிட்டயோ போய் பிச் பண்ணி வாங்கணும் போது ஆப்வியஸாக அவங்க ஒரு சில எலிமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்குற எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த மசாலா கமர்ஷியல் ஐட்டம்ஸாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கிற ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்டார் கேஸ்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ மார்க்கெட்டபுளாக இருக்கணுன்றதுக்கு வந்து மெயின் ரீசனாக இப்போ வில்லன்ஸ் தான் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இன்ஸ்பிரேஷனாக நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போது தமிழில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்ததுன்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்ச எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து வில்லன்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆப்வியஸ்லி அது கிரிப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன் கேரக்டர்ஸ் ஒரு படத்துடைய அந்த ஹீரோஸ் லவ் மொமெண்ட் இதெல்லாம் விட வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லனே இல்லைன்னா அந்த ஒரு சில கதையில் அந்த ஹீரோவே உனக்கு வில்லனாக இருப்பான். அந்த நெகட்டிவ் எலிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு கிரிப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இப்போ இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணீங்க, என்ன காரணம் இது? ஸோ இது வந்து அதான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் தான் ஆரம்பித்தேன். ஓகே, ஒரு 45 minutes 50 minutes அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஸோ நாங்கள் ஃபைனல் கட்டில் பார்க்கும்போது படம் வந்து ஒரு 1 hour 30 minutes மேலே போச்சு. ஓகே, ஸோ எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஓகே ஒருமே குழப்பமாக இருந்துச்சு. ஓகே இதை எங்கே போய் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஒரு ஃபீச்சர் எங்கே யார்கிட்டலாம் போய் கேட்டால் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க. 1 hour எப்படி அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. சரி எங்கே இது பண்ண போகிறீங்க, எப்படி ஓடிடி எதுனா பிச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். ஆல்மோஸ்ட் 1 month நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி இப்போ சில பிளாட்ஃபார்ம்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். தியேட்டரிக்கல் ரிலீஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த தியேட்டரிக்கல் ரிலீஸ் போனால் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பிளானிங் ஃபேஸ்னு இருக்குது. நான் பிளானிங் ஃபேஸ் பண்ணதே வந்து இது ஏதாவது ஒரு நல்ல யூடியூப் சேனல் இல்லை ஒரு சின்ன ஓடிடிஸ் அந்த மாதிரி இதில் தான் விடலான்னு தான் பண்ணேன். ஏன்னா அது பேஸ்ட் தான் நாங்கள் வந்து கேமராவை சூஸ் பண்ணோம். எந்த கேமரா எந்த லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான மிக்சிங் அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டே பேசிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போனால் ஐ திங்க் இட் வில் பி ஏ ஸ்பாயில் இல்லையா. ஸோ அதனால நம்ம அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். சரி அதே அந்த மெத்தட்லேயே போயிடலான்னு தான் நான் இருக்கேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் போகும்போது நீங்கள் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் அது எப்படி? நான் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்து நான் ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே எதிர்பார்க்கல. பட் இந்த வாட்டி பட்ஜெட் பயங்கரமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு எண்ட் ஆஃப் டே அந்த பேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, பட் சில பேர் சொல்கிறாங்க பேஷன்னு சொல்கிறீங்க, ஒரு நாள் அந்த பேஷனுக்கு காசு வரலாம், அந்த பேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மண்டில் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால இஃப் நாட் ஃபுல் எனக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு ஏதாவது வந்தால் கூட சந்தோஷம் தான். பட் எண்ட் ஆஃப் டே எனக்கு ரீச் வேணும். நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு வைட் ரீச் வேணும். இப்போ ஓடிடியில் போட்டால் கூட சில பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, சில பேருக்கு இல்லை. நான் வந்து எனக்கு ஓகே யூடியூப்பில் விட்டால் யார் வேணால் பார்க்கலாம் இல்லையா. அதனால சரி ஒரு சப்டைட்டில்ஸ் ஒன்று போட்டு எனக்கு ரீச் நல்லா இருந்தால் போதும். எங்கேயாவது போய் ரீச் ஆகிட்டு ஓகே யார் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலே எனக்கு சந்தோஷம். அதுதான். அதாவது இந்த மெயின் கோர் என்னன்னா, இது மூலியமா அடுத்தவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அடுத்து. எஸ் ஷூர், அதுதான். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? டைரெக்டாக நம்ம போய் ப்ரொடியூசர்ஸ் அப்போஸ் பண்ணி கிடைக்கிறதா வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதா? இல்லை பண்ணலாம். அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் இன்னும் பண்ணதில்லை. பட் ஒரு வாட்டி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசியிருக்கேன். அவர் வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது சில காரணங்களால நடக்கல. ஸோ எனக்கே வந்து சில டைம் வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட சில விஷயம் கற்றுக்கணும். நான் அது கற்றுக்கிறதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டெப் இன் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணாரு டைரக்டர்? டார்ச்சரா சும்மா நீங்கள் வந்து சொல்லலாமா? சொல்லலாம். இல்லை நீங்கள் உங்கள் கேரக்டராக கூட சொல்லலாம், இல்லை பொய்யா கூட சொல்லலாம். பொய் கூட சொல்லலாம். நீங்கள் யுவர் சாய்ஸ். நீங்கள் உண்மை தானே கிடையாது, நீங்கள் சொல்லலாம். கஷ்டம்னா என்னங்க, எனக்கு அந்த நைட் ஷூட் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ப்ளஸ் டார்ச்சர் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அன்பு தொலைகள் தான் நிறைய இருந்தது. எங்களுக்கு வந்து டைமுக்கு ஸ்நாக்ஸ் வந்துடும், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து டைமுக்கு சாப்பாடு, அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. எல்லாமே வந்து ஆன் டைம் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷூட் வச்சிட்டாரு. அதுதான் வந்து கொஞ்சம் நியூ இயர் அன்னைக்கு 31st ஒரு ஷூட்டு, அது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டும் நெக்ஸ்ட் டே ஷூட்டுன்னாரு. அது மட்டும் தான் கொஞ்சம் டார்ச்சராக இருந்தது. எங்கே அந்த ஷூட்டு? அது வந்து ஜலஹல்லின்னு சொல்லிட்டு வரையில பெங்களூர் தான். என்ன மனசாட்சி இல்லையா? நியூ இயர் அன்னைக்கெல்லாம் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு பீச்லலாம் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க ஷூட் வச்சு. அதான் அந்த காலம் இப்போ எல்லாம் மாறிடுச்சுக்கா.
ஓகே. பட் டிசம்பர் எண்டில் இருந்து ஜனவரி சம்திங் அந்த டேஸ்ல அந்த ஷூட் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். ஓகே. இருந்தாலும் நியூ இயர்லாம் அநியாயங்க அதெல்லாம் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி போயிருக்காங்க. ம். நான் வந்து இங்கே ஷூட் முடிச்சுட்டு ஒரு 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். ம். காலையில் 3:30 மணிக்கு போகிறேன். போய் பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. விஷ் பண்ணுறது கூட யாருமே இல்லை. இல்ல ஆக்சுவலா வந்து முன்ன வந்து நியூ இயர் கன்னிக்கு நான் லீவ் தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அப்புறம் நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் எல்லாருமே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் தூரமாக தான் இருந்தாங்க. ஸோ பெங்களூர்ல இருக்கிற டிராஃபிக் உங்களுக்கே தெரியும். ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாலும் நீங்கள் 1 ஹவர் மேலே ஆகும். ஸோ இவரு அவ்வளோதான், ஒரு பார்ட் ஆஃப் கார்னர்ல இருக்காரு, பார்டர் கிட்ட, ஆல்மோஸ்ட் ஒசூர் கிட்ட இருக்காரு, எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட இருக்காரு இவரு. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வரணும்னா 2 ஹவர் ஆகும். ஸோ சினிமாட்டோகிராஃபர்ஸும் அந்த பக்கம் தான், அவங்க 3 பேர் டீமு. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து தங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே வாட்டி ஸ்கெடியூலில் போயிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. நான் அவங்க மேலே டிபெண்ட் ஆனேன், என் மேலே இல்லை. சொன்னா ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க நியூ இயர்னு. அப்புறம் கேட்டு ப்ரோ நியூ இயர்ல ஷூட்டுக்கு ஓகேவா அப்படின்னா பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 31st 11:30க்கெல்லாம் பசங்க முடியல. என்ஜாய் போச்சு அப்படின்னு. உண்மையில நியூ இயர் அன்னைக்கெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த டேட்ல இருந்தா என்ஜாய் பண்ணலாம். ஆமா ஆமா. ஆனால் நாங்கள் பண்ணோம் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து செட்டில் டீசெண்டாக இருந்தது. பண்ணோம். பட் ஆனால் அன்னைக்கு எடுத்த போர்ஷன்ஸ் வந்து இதை மிஸ் பண்ணதை வந்து சமாளிச்சிருச்சு. ஆமா. ஸோ செமையாக இருந்தது அன்னைக்கு எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஆனா என்னதான் ஃபன்னா இருந்தாலுமே ஆக்சுவலா அது ஒரு பெரிய எமோஷன். நியூ இயர் அந்த தொடங்குற அந்த நாள்லயே நம்மளுடைய அந்த பிடிச்ச ஒரு பேஷனான விஷயத்த கரெக்ட், பண்ணுறோம். அது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டு தாங்க. இல்லை அப்படிதான் என்ன சொல்லி மழுப்புனாங்க. உங்களுக்கு லீவ் இல்லை அப்போ? எல்லாரும் ஒரே ஃபீல் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒருத்தவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல வருவாங்க. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே அண்ணா தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டைரக்டரா இல்லை இந்த விஷயம்லாம் பண்ணணும், ஃபிலிம் மேக்கிங் பண்ணணுன்றதுல யார் இன்ஸ்பிரேஷன், என்ன இன்ஸ்பிரேஷன்? எனக்கு வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட பெரிய ஃபேன் நான். ஓகே. ஓகேவா, நீங்க பாத்தீங்க இங்க கூட டெனிம் ஷர்ட் ஓ அதனால வேணாம். ஸோ நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவரோட படம் நீங்க அந்த மின்னலேன்னு எடுங்க, எனக்கு வந்து இந்த வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதை பார்த்த உடனே தான் நான் வந்து சினிமாக்கே வரணும்னு நான் ஆரம்பிச்சேன். ஓகேவா. ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ வாட்டி ரிப்பீட் பார்த்துருக்கேன் எனக்கே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கிடைச்சிது யூஎஸ் விசிட் பண்ண. ஸோ ஒரு நாள் வந்து அதில் அந்த அடியே கொள்ளுதே சாங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன். அது ஒரு மாதிரியான ஃபீல். அதில் அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறது, மேக்னா ப்ரொப்போஸ் பண்ணுறது, அந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு ஜென்ரலாக வந்து அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், அவரோட டைலாக்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்கெல்லாம் வாரணமாயிரம் மியூசிக் கேட்டு தான் நான் இந்த சில லவ் சீன்ஸ் அது இதெல்லாம் எழுதுவேன். ஸோ அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங் எனக்கு. ஸோ அவரை பார்த்து தான் வந்தேன் நான். கண்டிப்பா அவருடைய அந்த காதல்ன்ற விஷயம் காலில் வாழணும்னு சொல்லுவார் பெண்களுடைய. அவரோட விஷுவல் ஸ்டைல் அவ்வளோ கிளாஸா இருக்கும். நான் எப்பவுமே அந்த மாதிரி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஓகே ஓகே. பிரதர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இந்த மாதிரி இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன், இந்த படம் இல்லை இந்த நபர் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு யார் இந்த மாதிரி இருந்தாங்க? எனக்கு வந்து ஆக்டிங் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மல்டி டேலண்டடாக இருக்கீங்கன்றீங்க. ஐயோ அப்படி சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஆக்டிங் மீன்ஸ் நான் ஆக்டிங் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியிலே நான் ஒருத்தர் மேலே ரொம்ப பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கேன்னா அது வந்து அஜித் சார் தான். ஸோ நான் வந்து அவரோட ஃபேன்றதை தாண்டி, அவரோட மூவிஸ்ன்றதை தாண்டி ஒரு பர்சனுக்கு ஒருத்தங்க ஒரு ஃபாலோவராக இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை பாருங்கள், வேலைலாம் பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் என் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் தான். ஸோ எனக்கு வந்து அஜித் சார் இட்ஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். ஓகே. கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் ஆகும்போது நரேட் பண்ணோம். ஓகே. அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசினார், இவரை பற்றி மட்டும் பேசல. இப்போ கேட்டேன், ஓகே இவர் ஃபேனாக இருப்பார் ப்ரோ, நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ, நீங்கள் யார் ஃபேன் அப்படின்னு அஜித். உடனே ஷேக் ஹேண்ட் நானும் வரதே அங்கே கம்மி நாங்கள் அப்படி ரசிச்சு இது பண்ணோம். ஓகே. ஆக்சுவலாக அஜித் ஃபேன் அப்படின்றதுனால ஒரு கமிட் ஆகி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்துருச்சுங்களா? ஆக்சுவலாக ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அது ஜஸ்ட் ஃபேட் தான். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை. நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாண்ட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காகவே சொன்ன ப்ரோ ஒரு சின்ன எலிமெண்ட் ஏதாவது வச்சு பார்க்கலாமா அப்படி நம்ம படத்துல தலை அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த டிபேட் ஷோல நான் ஒன்று பார்த்தேன். நான் விஜய் ஃபேன்ன்றதுனால நாங்கள் 2 கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ நான் ஐ திங்க் நான் அப்படி நினைச்சிட்டேன், அஜித் ஃபேன் அப்படின்றதுனால மேபி படம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, அதுக்காக எங்களுக்கு யாரும் பிடிக்காது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், எல்லாருமே பிடிக்கும் தான், பட் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பிடிக்கும் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் அப்போ தானே அப்படி சொல்லி தான் நம்ம தப்பிக்க முடியும். கரெக்டாக தப்பிக்கணும் இல்லை, அது ஒரு ஸ்டேஜ் வரும் எல்லாருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நான் வந்து இப்போ கூட தளபதி படம் வந்தால் FDFS போவேன், சிவகார்த்திகேயன் சார் போது FDFS போவேன், தனுஷ் சார் படம் FDFS போவேன். ஓகே. ஸோ சினிமா தானே எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். சூரிய சார் படத்துக்கு போக மாட்டீங்க? என்னது
அப்போ எல்லாரும் படத்துக்கு போவாங்க ப்ரோ. உண்மைதானே. இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நாளை வந்து எஸ்கே அண்ணா படம் வந்துச்சுன்னா FTFS போவேன். மற்ற எல்லாரும் படம் வந்துச்சு அப்படின்னா 2 நாள் கழிச்சு போவேன். அதுதானே, அவ்வளோதானே. நான் வந்து இவங்க படத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போவோம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 5 வாட்டி சும்மா போயிட்டே இருப்போம் நாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். மீடியா சினிமா நடந்துட்டாலே அதுதானே. கண்டிப்பா. ஓகே பிரதர். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பர்சனலாக அந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்லும் போதே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து நம்ம யூடியூப்ல வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. எதுக்காக பார்க்கணும், என்ன பார்க்கணுன்றதை நீங்கள் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நீங்களே சொல்லிடுங்க, இந்த படத்தை வந்து இதுக்காக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு. டைரக்டராக ஒரு ஆக்டராக நீங்களே சொல்லிடுங்க. ஷோர். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த த்ரில்லர் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க, ஹாலிவுட் பார்ப்பீங்க, நம்ம இந்தியன் சினிமாவை பார்ப்பீங்க. ஸோ இந்த எட்ஜ் ஆஃப் அ சீட் த்ரில்லர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதான் பாருங்கள். ஸோ அதான் எனக்குமே வந்து ஒரு தேடுதல் இருந்தது, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. பட் அந்த கதை நானே பண்ணுவேன்றது நான் நினச்சி பார்க்கல. ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்த டைம்ஸ்லையும் சரி பார்த்த படங்கள் எதுவுமே வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த தாண்டா படம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சர்ப்ரைசிங்காக வந்து அந்த ஃபேக்டர் இல்லை, அந்த வா ஃபேக்டர் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜானரில் கண்டிப்பாக இது ஒரு புது படமாக இருக்கும். அதாவது ஒரு விஷுவல் சொன்ன மாதிரி சர்ப்ரைசிங்காக நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக போரிங்கான விஷயங்கள் வந்து பெருசாக எங்கேயுமே இருக்காது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தனி ஒரு நபராக ப்ரொடியூஸும் பண்ணி டைரக்டும் பண்ணி எல்லாத்தையும் டீமை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பட் அப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த டீமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதோடைய பெரிய ஒரு தலைமைத்துவத்தில் கண்டிப்பாக பிரதர் இந்த விஷயம் வந்து இந்த படம் இன்னும் பெரிய பெரிய படங்களாக வந்து சேரும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மக்களுடைய சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.